ராஜ்பவன் என்ற பெயரை லோக்பவன் என அனைத்து மாநிலங்களிலும் மாற்ற மத்திய அரசு உத்தரவு. ஆளுநர் RN ரவி வைத்த கோரிக்கை ஏற்பு. சட்டமன்றத்தை மதிக்காதவர்கள் மக்கள் மாளிகை என பெயர் மாற்றுவது மக்களாட்சியின் கண்களில் மண்ணை தூவுவதற்கா? பெயர் மாற்றத்தை விட சிந்தனை மாற்றமே தேவை என முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்க்காத முதல்வர் சினிமா பார்க்கிறார். கோபிச்செட்டிப்பாளையம் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகள் பாதிக்கப்பட்டான், ஓடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் பார்வையிட்டேன். ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார். திரைப்படம் பார்க்க 3 மணி நேரம் செலவழிக்கிறார். ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட விவசாயிகள், ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அதிமுகவில் இருந்து கொண்டே துரோகம் விளைவித்தவர் செங்கோட்டையன் என பழனிசாமி குற்றச்சாட்டு. எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் தமது தலைமையிலான ஆட்சி தூய்மையான ஆட்சியாக இல்லையா என்றும் செங்கோட்டையனுக்கு கேள்வி. இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர், தூய்மையான ஆட்சி கொடுப்பன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சர் சார்ந்த பொழுதோ அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? அமித்ஷாவின் ஆலோசனையின்படியே செங்கோட்டையன் வேறு கட்சிக்கு சென்றிருக்கிறார். அண்ணா மற்றும் எம்ஜிஆரையே மறந்தவர் எடப்பாடி பழனிசாமி என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில போய் அவர் சேர்ந்துட்டாரு. பல்கலைக்கழகங்களை திவாலாக்குகிறது திமுக அரசு. நிதி நெருக்கடியை சுட்டிக்காட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கட்சியை திருடி அன்புமணியிடம் கொடுத்து தேர்தல் ஆணையம் மோசடி செய்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. வரும் 2ஆம் தேதி சென்னையிலும் 4ஆம் தேதி டெல்லியிலும் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. கனமழையால் காவிரி படுகை மாவட்டங்களில் 3 லட்சம் ஏக்கர் பயிர்கள் சேதம். உடனடி நிவாரணம் வழங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். வங்கக்கடலிலேயே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது டிட்வா புயல். மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக புதுச்சேரியில் பள்ளிகளுக்கு மட்டும் திங்களன்று விடுமுறை. காரைக்கால் மாவட்டத்திற்கும் விடுமுறை அறிவிப்பு. பூர்த்தி செய்த SIR படிவங்களை வழங்குவதற்கான அவகாசம் டிசம்பர் 11ஆம் தேதி வரை நீட்டிப்பு. பணிச்சுமையால் பல மாநிலங்களில் ஊழியர்கள் உயிரிழந்த நிலையில் கால அவகாசம். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தேவையற்றது. SIRக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என திமுக MP TR பாலு பேட்டி. திண்டுக்கல் மாவட்டத்தில் SIRல் முறைகேடு நடந்திருப்பதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. ஆப்சென்ட், ஷிப்டிங், அதர்ஸ் என 7227 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் மீது அமைச்சர் புகார். தாசில்தாரும் கலெக்டரும் சேர்ந்து திட்டமிட்டு ஆத்தூர் தொகுதியில் 21,000 பேரை என்னமே தெரியாம பூராத்தையும் அந்த PLOவை நீ ஷிப்ட்னு எழுதி கொடு அப்படின்னு கணக்கு முடிச்சிட்டாங்க.
தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை திமுக அரசு தவறாக பயன்படுத்துவதாக அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றச்சாட்டு. திமுகவினரின் பெயர்கள் மட்டும் சேர்க்கப்படுவதாக புகார். எஸ்ஐஆர் குறை சொல்லிக்கொண்டே வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மட்டும் சேர்த்துவதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள். மற்ற எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் சேர்ப்பதற்கு முன்வராமல் தடுக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலைமை. நாகை மாவட்டத்திற்கு திங்கட்கிழமை உள்ளூர் விடுமுறை. நாகூர் ஆண்டவர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழாவை ஒட்டி அறிவிப்பு. கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. அருணமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே, உன்னை காண கண் கோடி வேண்டுமே. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இதுவரை 12 லட்சம் பக்தர்கள் தரிசனம். இலங்கையில் டிட்வா புயல் உள்ளிட்ட இயற்கை பேரிடர் பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 212ஆக அதிகரிப்பு. வெள்ளம், மண் சரிவு என லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நெருக்கடி நிலை பிரகடனம். இலங்கையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர் விபத்து. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக விமானம் விபத்தில் சிக்கிய காட்சி. டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் சிக்கித் தவித்த தமிழர்கள் சென்னை திரும்பினர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டதால் மகிழ்ச்சி. கொழும்புல ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. நாங்கள் நிகம்பு அப்படின்ற ஏரியாவில் தங்கியிருந்தேன். சுத்தமாக கரண்ட்டும் இல்லை, சாப்பாடும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை தான் அந்த சமயத்தில் இருந்துச்சு கொழும்பு ஏர்போர்ட்டில். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ஸ்ரீலங்காவில் ஸ்டக் ஆகிட்டோம். எங்களுக்கு பேசிக் நீட்லாம் அங்கே ரொம்ப கிடைக்கல. எப்போ நம்ம நியூஸ் சேனலில் போட்டு அதுக்கப்புறம் எம்பசி மூலியமாக தான் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி அழைப்பு. உலகின் பழமையான மொழியான தமிழும் பழமையான நகரமும் இணையும் அற்புதமான நிகழ்வு என பெருமிதம். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததற்கு காங்கிரஸ் கண்டனம். மோடி மற்றும் அமித்ஷாவின் பழிவாங்கும் போக்கு தொடர்வதாக ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். திங்களன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் தீவிரம். தனது குற்றங்களை மன்னிக்கும்படி இஸ்ரேல் அதிபரிடம் கோரிக்கை விடுத்த அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு. அசாதாரணமான கோரிக்கை என அதிபர் மாளிகை அறிக்கை. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி. 52வது சதத்தை விளாசி வெற்றிக்கு வித்திட்டார் விராட் கோலி.